கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த டிவைன் மார்னிங் டியூ என்கிறதான இந்த பாட்காஸ்டை கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் எண்ணற்ற நாமத்தினால் என்னுடைய ஸ்தோத்திரங்களையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கான வேதவசனம் மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. உதாரணத்திற்கு, ஒரு நாட்டில் அதில் வாழும் மக்கள் தங்களை மீனவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் மிகவும் ஆர்வமுள்ளவர்களாய் இருந்தார்கள். ஏனெனில் அவர்கள் வாழ்கின்ற இடம் முழுவதும் ஏரிகளும் ஆறுகளும் குளங்களும் அதிகமாக இருந்தன. அவற்றில் அநேக சிறிய மீன்களும் பெரிய மீன்களும் அதிகமாக இருந்தது. ஆனால் அந்த மக்கள் தங்களை மீனவர்கள் என்று சொல்லிக் கொள்வதில் ஆர்வமாய் இருந்தார்களே ஒழிய ஒருவரும் போய் மீன் பிடிக்க விருப்பப்படவில்லை. அவர்களின் ராஜா அந்த மக்களின் சோம்பலை நன்கு அறிந்திருந்தார். ஆகையால் ஒரு நாள், நான் சற்று காலம் மற்றொரு நாட்டிற்கு போக வேண்டியிருக்கிறது. நீங்கள் அனைவரும் மீனவர்கள். நான் வருவதற்குள் அனைவரும் மீன் பிடிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டு விட்டு சென்றார். அந்த மக்கள் ஒவ்வொருவரும் அவர் எனக்கு சொல்லவில்லை, மற்றவர்களுக்கு தான் சொன்னார் என்று நினைத்து கொண்டு ஒருவரும் மீன் பிடிக்க போகவில்லை. ஒவ்வொரு வாரமும் அமைச்சர்கள் முதல் கொண்டு அனைவரும் கூடி மீன் வளர்ப்பு மையம் ஒன்றை ஆரம்பிக்க வேண்டும் என்று கூட்டம் கூடி பேசினார்கள். ஆனால் ஒருவரும் மீன் பிடிக்க போகவில்லை. மீன் எப்படி பிடிக்க வேண்டும் என்கிற புத்தகம் அப்போது மிகவும் பிரபலமாகி விற்கப்பட்டது. அனைவரும் அதை வாங்கினார்கள். ஆனால் யாரும் அதை படிக்கவில்லை. நாட்டின் ஒவ்வொரு பட்டணத்திலும் எப்படி மீன் பிடிப்பது என்று சிறந்த மீனவர்களால் பாடம் சொல்லித் தருவதற்கு ஆயத்தம் செய்யப்பட்டது. அதன்படி அவர்களும் சொல்லி தந்தார்கள். மக்கள் நினைத்தார்கள் அவர்களே போய் மீன் பிடித்து வருவார்கள் என்று. ஆகவே யாரும் மீன் பிடிக்க போகவில்லை. அநேக மீன்களை பிடித்தால் எங்கு வைப்பது என்று திட்டமிடப்பட்டு அதற்கென்று பெரிய ஸ்டோர் ரூம் கட்ட வேண்டும் என்று ஒவ்வொரு கூட்டத்திலும் அதற்கென்று பணத்தை வசூலிக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் யாரும் மீன் பிடிக்க போகவில்லை. ஸ்டோர் ரூமும் கட்டி முடிந்தது. ஆனால் யாரும் மீன் பிடிக்க போகாததால் அந்த அறைகள் காலியாக இருந்தன. ஒரு நாள் யாரும் எதிர்பாராத விதமாக ராஜா நாட்டிற்கு திரும்பி வந்தார். அவர் பார்த்தபோது ஸ்டோர் அறைகள் எல்லாம் காலியாக இருந்தன. ராஜா மிகவும் நல்லவர். தாம் சொன்ன கட்டளையை மறந்திருப்பார். அப்படியே நினைவில் இருந்தாலும் நம்மை ஒன்றும் செய்ய மாட்டார், மன்னித்து விடுவார் என்று அனைவரும் அமைதியாக நின்றார்கள். ராஜாவின் நியாயஸ்தான சிங்காசனத்தின் முன் அனைவரும் ஒவ்வொருவராக ராஜா வர சொன்னார். ஒவ்வொருவரும் வந்து நின்றபோது அவர் அவர்களை நோக்கி, ஒரு காலம் நான் உங்களை அறியவில்லை, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களை அவருடைய சமூகத்தில் நின்று துரத்தி விட்டார். பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவும் தாம் பரலோகத்திற்கு சென்ற போது வேதம் சொல்லுகிறது, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள் என்று. இதை மார்க் 16ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல தேவன் நமக்கு கட்டளை கொடுத்து விட்டு சென்றார். ஆனால் அவர் தங்களுக்கு சொல்லவில்லை என்று அநேகர் ஒன்றும் செய்யாமலேயே கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் மனிதர்களை பிடிக்கிறவர்களாக இன்னும் போகவில்லை. அநேகர் அதுக்கென்று படிப்புகளை படித்திருக்கிறார்கள். ஆனால் வசதியாக தங்களுடைய இடத்திலேயே சுகமாக அமர்ந்திருக்கிறார்களே தவிர மனிதர்களை பிடிக்க போகவில்லை. மனிதர்களை எப்படி கர்த்தருக்குள் கொண்டு வருவது, எழுப்புதலை எப்படி கொண்டு வருவது என்று புத்தகங்கள் அநேகம் வாங்கி வைத்திருக்கிறார்கள். ஆனால் படிப்பதில்லை. படித்ததை வாழ்க்கையில் கடைபிடிப்பதில்லை. ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவின் சிங்காசனத்தின் முன் யாவரும் நிற்போம். ஒவ்வொருவரும் கணக்கு கொடுக்க வேண்டும். அப்பொழுது அவர் நம்மை பார்த்து, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். இதை மத்தேயு 7ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரை நம்ம பார்க்கிறோம். தேவன் எப்படி நம்மை பார்த்து சொல்லாதபடி அவர் சொன்ன கட்டளைகளுக்கு நாம் இருக்கும் இந்த கடைசி நாட்களில் அந்த கட்டளைகளை நிறைவேற்றும் பொழுது தேவன் நம்மை பார்த்து சொல்வார். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது உத்தமமும் உண்மையுள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையா இருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். இதை மத்தேயு 25ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல தேவன் நமக்கு சொல்லியிருக்கிறான். கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லும்படியாக அவருக்கென்று நாம் உழைக்க தேவன் தாமே நமக்கு கிருபை செய்வாராக. நம் கண்களை மூடி நாம் செபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உங்களை மனிதர்களை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று கூறி கர்த்தருடைய வழியில் நடக்கும்படியாக போதிக்கிறவர்களாக சீஷர்களை மாற்றின கிறிஸ்து, நீங்கள்
உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசியுங்கள் என்று கட்டளையிட்டு விட்டு சென்றீரேன். உம்முடைய கட்டளையை நிறைவேற்றுகிறவர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றும். நாங்கள் காலத்தை வீணாக செலவு செய்கிறவர்களாக இல்லாதபடி எங்களால் இயன்ற அளவு உம்முடைய கட்டளையை செய்து முடிக்க பலத்தை தாரும், கிருபைகளை தாரும். உம்முடைய கட்டளைகளை உண்மையாய் நிறைவேற்றும் ஒவ்வொரு ஊழியரையும் ஆசீர்வதியும். இன்னும் உமக்கென்று செய்ய பலப்படுத்தும். எங்கள் செபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசீர்வதிப்பாராக. May God bless you all. Amen.